ஹலோ guys, வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் ரொம்ப பிஸி பர்சனா? அப்போது இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசிக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் மேக்ஸிமம் 256 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ண முடியும். நார்மலாக வாட்ஸ்அப் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் குரூப்பில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க காண்டாக்ட்ஸ் நேம்லாம் ஆட் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்க க்ரீன் ஆரோ கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் குரூப் நேம் டைப் பண்ணிவிட்டு கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸை குரூப் ஐக்கானாக செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற க்ரீன் கலர் டிக்கை கொடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். பேசிக்காக எதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி மெசேஜ் பண்ணுறோம்? நம்ம அனுப்புகிற மெசேஜ் எல்லாருக்கும் ஒரே டைம் ஒரே மெசேஜ் சென்ட் பண்ணணும் தானே வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறோம், ரைட்? பட் இப்போ பார்க்க போகிற வாட்ஸ்அப் ட்ரிக்கில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணாமலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் ஒரே டைமில் சென்ட் பண்ணலாம். உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்க ரைட் கார்னர் சேட் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை யார் யாருக்கு ஒரே மெசேஜ் ஒரே டைமில் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க காண்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் ஷோ ஆகிற நியூ ப்ராட்காஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி பாட்டமில் இருக்க க்ரீன் டிக் கொடுத்துட்டிங்கன்னா குரூப் மாதிரி க்ரியேட் ஆகும். குரூப் மாதிரி தான், பட் குரூப் இல்லை. நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறது எந்த காண்டாக்ட்க்கும் நோட்டிஃபிகேஷன் போகாது. ஒன்ஸ் ப்ராட்காஸ்ட் க்ரியேட் ஆனோன்னு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். உங்கள் பர்சனல் சேட் இல்லை குரூப் சேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இன்டர்ஃபேஸும் இருக்கும். ஜஸ்ட் மேலே இருக்க ரிசிப்டன்ஸ் டேப் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ இந்த ப்ராட்காஸ்ட் க்ரியேட் பண்ணீங்கன்றது டேட் அண்ட் டைமோடு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய ப்ராட்காஸ்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராட்காஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் எடிட் ஐக்கான் சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் நேமை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. சப்போஸ் இந்த ப்ராட்காஸ்ட்டில் யாராச்சும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாப்பில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி வேறு யாராச்சும் உங்கள் காண்டாக்ட்ஸ்லேருந்து ப்ராட்காஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்க க்ரீன் டிக்கை கொடுத்துக்கலாம். சப்போஸ் ப்ராட்காஸ்ட்டில் யாரையாச்சும் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த காண்டாக்டுக்கு இதுக்கப்புறம் மெசேஜ் போகாது. இப்போது இந்த வீடியோவில் எப்படி வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் அதோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபெஸ்டிவல் சீசனில் எல்லாருக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்காக போயிட்டு ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி கிறிஸ்மஸ்னு மெசேஜ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இந்த வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மூலயமா ஈஸியாக எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் ஒரே டைமில் சென்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்துடலாமா? உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஹலோ குட் ஈவினிங்னு மெசேஜ் பண்ணுறேன். இப்போது பேக் வந்துட்டு ஒரே டைமில் நீங்கள் ப்ராட்காஸ்ட்டில் ஆட் பண்ண காண்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே மெசேஜ் சென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உங்கள் யூடியூப் சேனல் லிங்க்ஸை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரே ஒரு மெசேஜ் போட்டாலே போதும், நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க ப்ராட்காஸ்ட்டில் இருக்க காண்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே டைமில் ஷேர் ஆகிடும். அட் த சேம் டைம் ஃபெஸ்டிவல் சீசனில் ஒரே ஒரு மெசேஜ் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல்னு ஃபோட்டோ, வீடியோஸ், ஜிப் ஃபைல்ஸ் எது வேணாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம். நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் மூலிமா உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எல்லாருக்கும் விஷ் பண்ணியாச்சு. அண்ட் மெசேஜ் ரிசீவ் ஆனவங்களும் பரவாயில்லையே இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் நமக்கு விஷ் பண்ணியிருக்காங்கன்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. யூடியூப் அண்ட் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இன்கேஜிட்டோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்ஷனால் என்ன யூசேஜ்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ட் எதுக்காக இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட் கார்னர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் இன்கேஜிட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்கேஜிட்டோ மோட் எனேபிள் ஆகிடும். பாட்டமில் யூஆர் இன்கேஜிட்டோன்னு டிஸ்பிளே ஆகும். இந்த இன்கேஜிட்டோ ஆப்ஷன் யூடியூப்பில் எனேபிள் பண்ணுறதால நீங்கள் எந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்தாலும் யூடியூப் சர்ச் ஹிஸ்ட்ரிலேயோ இல்லை யூடியூப் வாட்ச் ஹிஸ்ட்ரிலேயோ ஷோ ஆகாது. சேம் இதே கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசரில் டாப் ரைட் சைட் 3 டாட் கிளிக் பண்ணி நியூ இன்கேஜிட்டோ டேப் சூஸ் பண்ண அப்புறம் வெப்பேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும்.
இன்கான்ஜிடேட்டோ டேப் ஓப்பன் பண்ணுறதால நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குற ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ், சைட் டேட்டா அண்ட் நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா கூட கூகுளில் சேவ் ஆகாது. சப்போஸ் யூடியூப்பில் வீடியோ பார்த்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்பில் லைப்ரரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி டர்ன் ஆஃப் இன்கான்ஜிடோ ஆப்ஷன் கொடுத்துட்டு எப்பவும் போல் வீடியோ பார்த்துக்கலாம். இதுவே ப்ரௌசரில் இன்கான்ஜிடோ ஆப்ஷன் டிசேபிள் பண்ணணுன்னா இன்கான்ஜிடோ பேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஜை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த இன்கான்ஜிடோ ஆப்ஷன் கூகுள் க்ரோமில் எனேபிள் பண்ணுறதால நீங்கள் ப்ரைவேட் ப்ரௌசர்னு தனியாக எந்த ஆப்போ ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபைனலாக இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப்சைட்டோட நேம் icons8.comனு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட்ஸில் நிறைய ஐகான் இமேஜஸ் அவைலபிளாக இருக்கும். உங்கள் வீடியோவுக்கு ஐகான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த வெப்சைட் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற கேட்டகரிஸில் ஐகான் நேமை சர்ச் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.